ஜாதகத்தை வைத்து வணங்கினால் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் அதிசய கோவில். நீலக்கலர் வேஷ்டி, நீலக்கலர் வஸ்திரம், நீலக்கலர் சங்குப்பூ, இது போதும் நீங்கள் கேட்டதை கொடுக்கும் கோதண்ட ராமர். அதிசயங்கள் நடக்கும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராமபிரான் திருக்கோவில். எவ்வித பரிகாரமும் இல்லாத ஸ்தலம். வேண்டியதை 3 மாதத்தில் நடத்தி கொடுக்கும் கோதண்ட ராமன். பௌர்ணமி தினத்தில் ஜாதகத்தை வைத்து பூஜை செய்தால் உடனுக்குடன் பலன் தரும் கோதண்ட ராமர். 2 வாரத்தில் வந்துடும். 2-3 வாரம், மூணு பௌர்ணமி சொல்லுவோம். 2 பௌர்ணமியிலே வந்து சக்ஸஸ் ஆகிட்டு வந்து சொல்லி இந்த கோயிலுக்கு 3 பௌர்ணமிக்கு வந்தால் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறும்னு சொன்னாங்க. என்னோட இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு எனக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருச்சுங்க. எனக்கும் 3வது மாசத்துல நான் முடிஞ்சிட்டு சந்தோஷமா பெருமாளை சேவிப்பேங்க. வரும்போது இங்க நீல கலர் செங்குப்பூ, நீல கலர் வஸ்திரம் செலுத்தினாவே 2 வாரம் வரும்போதே எல்லாமே தெரிஞ்சுது நமக்கு. நல்லா இருக்குது, சிலிர்த்து போகுது கோயில் உள்ள நுழைஞ்சாது. பௌர்ணமிக்கு நீல துணி சாத்தி ரொம்ப வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக செங்குப்பூ, நீல கலர் துணி இதெல்லாம் கொண்டு கொடுத்தா வேண்டிய வரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. 3 பௌர்ணமிக்கு வரணும். ஒரு பௌர்ணமி 3ஆம் நாளே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்களுக்கு 2 பௌர்ணமி முடிஞ்ச உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் வரமூர்த்தீஸ்வரர் தான் வரம் கொடுப்பாரு, அவர் மூலயமா தான் எல்லாம் நடக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தோம். ஆனா இங்க வந்த அப்புறம் தான் பெருமாளுக்கும் இவ்வளவு சிறப்பு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் காரனோடை அருகே உள்ள எருமைவெட்டிப்பாளையம் ஸ்ரீ கோதண்ட ராமர் திருக்கோவில் வனவாச பகுதி என்றும், இங்கு கோதண்ட ராமரின் திருப்பெயராலேயே இந்த ஊர் மகிஷாசுர மர்த்தனன் என்ற பெயரில் உருவான இந்த ஊர் எருமை உருவிலான அரக்கனை வெட்டியதில் காரணமாக இந்த ஊருக்கு எருமைவெட்டிப்பாளையம் என பெயர் பெற்றதாகும். முன்னொரு காலத்தில் ராமர், சீதை, ஆஞ்சநேயர் வனவாசம் இருக்கும் பொழுது காங்கேய முனிவர் என்பவர் தவம் இருந்ததாகவும், அரக்கன் ஒருவன் எருமை வடிவில் அந்த தவத்தை கலைக்க முயற்சி செய்த பொழுது காங்கேய முனிவர் ராமரிடம் இதுபோல தவம் செய்யும் பொழுது அதனை எருமை வடிவிலான அரக்கன் கெடுக்க பார்க்கிறார், அதனை காப்பாற்ற முறையிட்டதாகவும், அந்த அரக்கன் ஆனவன் ஒரு சமயம் சீதையை சீண்டியதாகவும், அந்த அரக்கனை பார்த்து சீதை பயந்தபோது ராமர் சீதையை தனது மடியில் அமர்த்தி பயப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு சாந்தப்படுத்திவிட்டு ராமர் 4 தர்பைகளை தூக்கி வீசிய போது அதிலிருந்து 4 தேவதைகள் உருவாகி அந்த அரக்கனை வெட்டி வீழ்த்தியதாகவும், இதன் காரணமாகவே இந்த ஊருக்கு எருமைவெட்டிப்பாளையம் என பெயர் பெற்றதாக புராணங்களில் கூறப்பட்டு வருகிறது. அந்த 4 தர்பையில் இருந்து உருவான பொன்னியம்மன், முலக்காளம்மன், அங்காள பரமேஸ்வரி, காட்டுக்கை காளம்மன் என்ற 4 அம்மன் திருத்தலங்கள் இந்த ஊரின் 4 திசைகளிலும் வீற்றிருப்பதாகவும், இந்த ஊரை காப்பாற்றி வருவதாகவும் தெரிவித்தனர். 4 அம்மனை உருவாக்கி இந்த அரக்கனை வதம் செய்ததால் இவருக்கு மகிஷாசுர மர்த்தன் என்ற பெயர் விளங்கி உள்ளதாகவும், சீதையை ராமர் மடியில் அமர வைத்திருக்கும் கோலத்தில் மக்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என தெரிவித்த நிலையில் அப்பொழுது
விக்கிரம சோழன் என்ற சோழ மன்னன் இந்த நாட்டை ஆண்டு வந்த நிலையில் விக்கிரம சோழன் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் இருந்து சாலக்கிராம கல் அதனை கொண்டு வந்து ராமர் மடியில் சீதை அமர்ந்திருப்பது போல அந்த கல்லை சிற்பம் செய்து இந்த கோவிலில் வைத்ததாகவும் இதனை கண்ட காங்கேய முனிவர் மிகவும் சந்தோஷம் அடைந்ததாகவும் தெரிவித்தனர். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. என் பேர் கலா மதியழகன். ஹஸ்பண்ட் நேம் மதியழகன். போன மாதம் போனேங்க. 3 மாதம் வரணுன்னாரு. 2 மாதம், இது 2வது மாதங்க. அவர் 3வது மாதம் இது பௌர்ணமிக்கு அவருக்கும் அறிகுறி தெரிஞ்சிருச்சு, முடிஞ்சிருங்க. எனக்கு என்னோட இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு, எனக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருச்சுங்க. எனக்கும் 3வது மாசத்துல நான் முடிஞ்சிச்சு சந்தோஷமா பெருமாளை சேவிப்பேங்க. உண்மையாவே என் உள் மனசுல பெருமாள் மேல அவ்வளோ ஒரு இதா இருக்கேன். சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட எல்லாரும் நம்பி வாங்க. மனசுல இருக்க குறைகளை உங்க உள் மனசுல வச்சு சேவிங்க, எல்லாமே நல்லதா நடக்கும். ஓம் நமோ நாராயணா. பிரார்த்தனைக்கு இங்க சொல்லியிருந்தார் குருக்கள், ப்ளூ கலர் வஸ்திர வேஷ்டி, ப்ளூ கலர் துண்டு, புஷ்பம், சங்கு புஷ்பம் செலுத்தணும்னு. அது நாங்க 3 மாசம் 2 மாசம் நான் கொண்டு வந்துட்டேன். அவரும் 2 மாசம் கொண்டு வந்துட்டாரு. அதை நம்ம சாத்திட்டு வேண்டிட்டு போனோம். வேற ஒன்றும் பரிகாரம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தேங்காய் பழம், பூ, சங்கு புஷ்பம், அது மட்டும்தாங்க. இதை நம்ம மனசார வேண்டிட்டு செலுத்தினாலே போதுங்க. பெருமாள் நம்ம கூடவே இருப்பார். நம்ம நினைக்கிறத நடத்தி கொடுப்பார். உள் மனசுல நம்பிக்கையோட ஆழ் மனசோட இருங்க, கண்டிப்பா நடக்கும். எனக்கு இப்போ நடந்துட்டு இருக்குங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து இதுக்காக வந்திருக்கேங்க. நீட்டப்புல பல சிரமங்களை தாண்டி தான் ட்ரெயினை பிடிக்க முடியாம பஸ் ஏறி இவ்வளவு தூரம் இந்த பெருமாளை சேவிக்க வந்திருக்குங்க. எல்லாமே பெருமாளோட கிருபையில் நல்லா நடக்குங்க. ஓம் நமோ நாராயணா. கோதண்டராமர் மலை மேல இருக்கார். அப்புறம் அவர் சாலகிராம கல்னால ஆனவர். வைப்ரேஷன் இருக்குங்க. மறுபடியும் தூண்டுதுங்க மனசுக்குள்ள, ஆழ் மனசுக்குள்ள வரணும், பார்க்கணும். நமக்கு நினைச்ச காரியம் நடந்துட்டா அது மட்டும் போதாது, மறுபடியும் நம்ம வரணும் இந்த கோவிலுக்கு அப்படின்ற உள் மனசு, ஆழ் மனசுல இருந்து தோண்டிட்டே இருக்குங்க அவரை பார்க்கணும். சென்னை கோடமுகத்துலேருந்து வரேன். இந்த கோவிலுக்கு 3 பௌர்ணமிக்கு, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீல கலரில் வஸ்திரம், பெருமாளுக்கு வஸ்திரமும் மேல் துண்டும் நீல கலர்லேயே கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா அந்த பிரார்த்தனை நிறைவேறும்னாங்க. அதாவது கல்யாணம் வர வேண்டியோ, பசங்களுக்கு, சொந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் வர வேண்டியோ, வேறு வித நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காகவும் வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கல்யாணம் வர வேண்டி நீல கலர் வேஷ்டியும் மேல் துண்டு நீல கலர்லேயே கொடுத்து 3 வாரம் பிரார்த்தனை பண்ணால் நிறைவேறும்னு சொன்னாங்க. இது 3வது வாரம் வந்திருக்கேன். நல்லா நிறைவேறும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நிறைவேறினவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நான் வந்திருக்கேன். மக்களுக்கு மலைமேல் இந்த கோவிலை விக்கிரம சோழன் கட்டியதாகவும் வரலாறு கூறப்படுவதாகவும், கூடவே லக்ஷ்மணன் மற்றும் ஆஞ்சநேயரை அமர வைத்து காட்சியளிப்பதாகவும், அனுமார் மிக விசேஷமாக காட்சியளிப்பார் என்றும், மலை மீது படியேறி சாலக்கிராம கல் என்பது ஒரு விசேஷமான கல். அந்த கல்லில் பிரகாசத்தில் காட்சியளிப்பதால் அவருக்கு பிடித்த நீல கலரில் வஸ்திரம் சாத்த பெருமாளை சேவிக்க வேண்டும் என்றும், நீலக்கலரில் உள்ள சங்கு பூவால் சாத்தி வழிபட்டால் கல்யாணம் ஆகாதவர், குழந்தை பாக்கியம், திருமணத்தடை, கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று சேர்வது வேண்டும் என்றும், வீடு மனை உள்ளிட்டவைகள் நிவர்த்தி செய்வதற்காக இந்த பெருமாள் ஆசி வழங்கி வருவதாகவும், பௌர்ணமி தினத்தன்று சுவாமியை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்றும், இந்த கோவிலை தலைமுறையாக 7வது தலைமுறையாக பார்த்து வருவதாகவும், 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டுகள் இந்த கோவிலில் உள்ளது. ஜாதகத்தை வைத்து பூஜை செய்து வேண்டுபவர்களுக்கு உடனடியாக பலனளிக்கும் பகவான் என பயனடைந்தவர்கள் ஏராளமானோர் தெரிவித்தனர். நாங்க சிறுவாபுரியிலேருந்து வரோம். இங்கே வந்துறப்பாடு 3 வாரம் வந்துறப்பாடு கல்யாணம் வரோம், குழந்தை இல்லாத வரோம், எல்லாமே கிடைக்குன்னு சொன்னதுனால நாங்கள் தெரிஞ்சு அறிமுகப்படுத்தி வந்தோம். இது காடா இருக்குது, வரத்துக்கு வசதி வாய்ப்பெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் ஆட்டோ வச்சுன்னு தான் வந்தோம். 3 வாரம் வரும்போது இங்கே நீல கலரு செங்குப்பூ, நீல கலர் வஸ்திரம் செலுத்தினாவே 2 வாரம் வரும்போதே எல்லாமே தெரிஞ்சுது நமக்கு.
எதுவும் இல்லை. நாங்க தேங்காய் மட்டும்தான் வச்சுன்னு போனோம். நம்ம என்ன பெறாத்தையும் அதை வந்து செஞ்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். கோதண்டராமன் எங்களுக்கு நான் வந்தது இந்த மாசம் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வந்திருக்கிறேன். எங்க ஊர்ல சிறுவாபுரில இருந்து 3 ஆட்டோ எடுத்துன்னு வந்துருக்காங்க. நான் வந்து எனக்கு மன அமைதியா இருக்குது. இங்க எங்க பொண்ணு படிப்புக்கோசரம் தான் நான் வந்துக்கிறேன். CA படிக்கிறா, முடியல அவனால. முடிப்பான்ற ஒரு நம்பிக்கையில அவ வானான்னு சொல்றா. நான் 3 வாரம் 3 பௌர்ணமிக்கு வந்தா முடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இங்க வந்துறப்பாடு வந்துச்சு. என் பேர் ஷியாமலா. நான் சிறுவாபுரியிலேருந்து வரேன். கோதண்டராமருக்கு பிரார்த்தனை பண்ணாக்கா திருமணம் ஆகும்னு சொன்னாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, அதுக்காக வந்திருக்கேன். வைப்ரேஷன் வந்து நல்லா இருக்குது, சிலிர்த்து போகுது கோயில் உள்ள நுழைஞ்சாது. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 3 பௌர்ணமிக்கு வந்து நீல துணி சாத்தி ரொம்ப வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கோம். மற்ற எல்லாரும் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து வேண்டுதல் நிறைவேறும். வெளியில யாருக்கும் தெரியதில்லை, கொஞ்சம் தூரமா இருக்கிறதால கொஞ்சம் இன்னும் நல்லா விளம்பரப்படுத்தினா நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்துட்டு போகும்போது எப்படி இது திருப்தியா இருக்கு. அதுதான் முக்கியம். கோயிலுக்கு வந்துட்டு போனா பெருமாளை பார்த்ததுல ஒரு திருப்தி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வேண்டிக்கிட்டா நடக்கும்ன்ற நம்பிக்கை வந்திருக்கு, அதனால வந்திருக்கு. அதெல்லாம் வித்தியாசமா கோதண்டராமர் எப்பவுமே பக்கத்துல சீதையை நிக்க வச்ச மாதிரி தான் பார்த்துருக்கோம். இங்க மடியில அமர வச்சிருக்காரு. அது இங்க கொஞ்சம் வித்தியாசமான விசேஷமா இருக்கு பார்க்க. 2வது மாசம் இல்ல, மாசமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனோம். இப்போ அவர் சொன்ன உடனே ஐயர் சொன்னாரு, வஸ்திரம் சாத்திட்டு வேண்டிக்கோங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேண்டுதல் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். 3 பௌர்ணமி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கு புஷ்பம் கொண்டு வந்து கொடுக்கறது இன்னும் விசேஷம். அது நீல நிற பூ கொடுக்கணும். நாங்க 3 பௌர்ணமி வேண்டிக்கிட்டு வர சொன்னாரு. நீல நிற வஸ்திரமும் நீல நிற பூ, அதான் சங்கு பூ தானே இருக்கும் மேக்சிமம். அதனால அந்த பூ கொடுத்தீங்கன்னா பெருமாளுக்கு நல்லது, வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, குழந்தை வரம் வேண்டிதான் வந்துட்டு இருக்கோம். வாரம் வந்துன்னு தான் இருக்கோம். வெள்ளிக்கிழமை வரோம். பௌர்ணமிக்கு இன்னைக்குதான் வந்திருக்கோம். துளசி மாலை, சங்குப்பூ, நீல கலர் துணி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா வேண்டிய வரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. 3 பௌர்ணமிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. வந்தா நல்லா பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப மன நிறைவா இருக்கு. என் பேர் ஜெயலட்சுமி. நாங்கள் ரெடில்ஸ்ல இருந்து வரோம். இங்கே 3 பௌர்ணமிக்கு தொடர்ந்து வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து வச்சு ப்ளூ கலர் டவுல் வச்சா 3 மாசத்துல கல்யாணம் முடிவாயிடும். நாங்கள் 3 பௌர்ணமியும் முடிச்சிருக்கோம். நாங்கள் கூட்டிகிட்டு வந்தவங்கள ஒரு பௌர்ணமி வந்து 3ஆம் நாளே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்களுக்கு 2 பௌர்ணமி முடிஞ்ச உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் 3 பௌர்ணமியை முடிச்சிருக்கோம். எங்களுக்கு இன்னும் சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்குறோம். நம்பிக்கையோட வந்து அவர் சொன்ன மாதிரி செஞ்சோம்னா சீக்கிரம் சக்சஸ் ஆகும். இல்லை, இந்த கோயில்ல வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து 2ஆம் நாளே ரிசல்ட் வந்திருக்கு. 2 பௌர்ணமி முடிச்ச உடனே ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்ப நான் வந்த வரைக்கும் இப்ப என்னுடைய இதுக்கும் வந்து என் பையனுக்கும் 3 பௌர்ணமி முடிச்சிருக்கேன். இப்பதான் போன் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பிக்கையோட வந்தா நடக்குது. கல்யாணம் ஆகும் இங்க வந்தா சொன்னாங்க. என்னுடைய பேத்திக்கு கல்யாணம் ஆகணும், அது தொட்டு என் பொண்ணை இட்டுக்கிட்டு இங்க வந்துருக்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயோ பக்கம். என் பேர் உமா மகேஸ்வரிங்க. நாங்க பெரம்பூர்ல இருக்கோம். இங்க ரெடில்ஸ்ல அம்மா வீடு இருக்கு. அவ வந்து என் பாலிய சிநேகிதி. அவ சொல்லியிருந்தா இது மாதிரி பெருமாள் கோயில் இருக்கு, வரமுத்தீஸ்வரர் கோயில் பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கு, ஜாதகம் எடுத்துட்டு போய் அங்க கும்பிட்டுட்டு வந்தோம்னா சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் 2-3 பேரை கூப்பிட்டு போயிருக்கேன், சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அவ பையனுக்கு முடியல, அதுக்காக நான் போறேன், நீங்க அது மாதிரி ஃப்ரெண்டு யாராவது இருந்தா தெரிஞ்சவங்க கூட்டிட்டு வான்னு சொன்னா. அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துலயே அவங்க பொண்ணுக்கும் அவங்க ரொம்ப நாளா எல்லாம் நிறைய கோயில் போயிட்டு இருக்கிறாங்க, இன்னும் முடியல, அதனால இந்த முறை கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா நாங்க வரமுத்தீஸ்வரர் தான் வரம் கொடுப்பாரு, அவர் மூலியமா தான் எல்லாம் நடக்கும் போல அப்படின்னு நினைச்சுட்டு தான் வந்தோம். ஆனா இங்க வந்த அப்புறம் தான் பெருமாளுக்கும் இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு. 2வது 12 மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம், பார்க்க முடியுமான்னுட்டு. ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு நேரம் வரைக்கும் கோயில் திறந்து வச்சு எங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. மலைக்கு மேல இவ்வளவு அமைதியான இடத்துல பெருமாள் வந்து இருப்பாருன்னு நாங்க நினைக்கல.
கோயில் இவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு, சின்ன கோயிலாக இருந்தாலும் இவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு நினைக்கல. இங்கே வந்த அப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அடுத்த முறை வரத்துக்குள்ளே நீங்கள் 2 முறை வந்து போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு. இது அந்த நம்பிக்கை வந்துடுச்சு எங்களுக்கு. என் பெயர் சாரதி என்கிற வெங்கடகிருஷ்ணன். பரம்பரை அர்ச்சகராக இத்திருக்கோயில் பணியாற்றி வருகிறேன். இத்திருக்கோயில் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில், எருமவெட்டிப்பாளையம், சென்னை 67. விக்ரம் சோழன் வந்து இந்த மாதிரி கோவிலை கட்டிட்டு மக்களுக்கு மலை மேலே இருந்து கோவிலை கட்டிட்டு மக்களை சேவைக்கலாம். இப்போ கூடவே லக்ஷ்மணர் நிற்க வச்சார். கூடவே சரி என்ன பண்ணால் ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஞ்சநேயர் அங்கே இருக்கும்போது ஆஞ்சநேயர் பக்கத்தில் உட்கார வச்சார். இவர் ராமர் சீதை மடியில் உட்கார வச்சார். கையில் வந்து கோதன் வச்சுருப்பார். அந்த கோதண்டை தம்பி கையில் கொடுத்துருப்பார். இங்கே பெருமாளை சேவிச்சு லக்ஷ்மணன் சேவிச்சா 2 தண்டம் இருக்கும். லக்ஷ்மணனுக்கு இருக்கும், கோதண்டும் அவரும் தண்டம் வச்சுட்டு இங்கே வந்து பெருமாள் வந்து காட்சி கொடுப்பார். இங்கே அனுமார் ரொம்ப விசேஷம். எல்லா ராமர் சன்னில் பார்த்தீங்க, எல்லா கோவிலில் ராமர் சன்னில் திருவடி வந்து அனுமார் வந்து வெளியே தான் இருப்பாங்க, அவர் எதிர்க்க இருப்பாங்க. பெருமாள் விஷ்ணு கோயிலில் வந்து கருடன், ராமர் கோயிலில் வந்து அனுமார். ஸோ அந்த மாதிரி அனுமார் வந்து இங்கே விசேஷமாக இங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே இந்த சாலக்கிராமன்றது ரொம்ப விசேஷமான கல். அதாவது என்னென்னா அந்த கல்லை வந்து பெருமாள் வந்து சேவிக்கிற ஒரு ராமா ஒன்று சொல்வது 1 லட்சத்துக்கு சொல்ல ராமருக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள். பெருமாள் வந்து சாலக்கிராம திருமையினால பெருமாள் வந்து படியேறி வந்து பெருமாள் வந்து யார் சேவிக்கிறாளோ அவர் வந்து என்னை வந்து விரும்ப சேவிக்கக்கூடாது, எனக்கு ஏதாவது பொருள் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், எனக்கு பிடிச்ச கலர் நீல கலர் வஸ்திரம். நீல கலர் வஸ்திரம்னா அதாவது எனக்கு கரை போட்ட வஸ்திரமோ அவர் என்ன வாளுக்கு எதுக்கு எடுத்த மாதிரி வஸ்திரத்தை பெருமாளை சாத்திட்டு சங்குப்பூ இருக்கும். சங்குப்பூ நீல கலர் சங்குப்பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீல கலரில் சங்குப்பூ சரி எனக்கு எப்போ சேவைக்கு சங்குப்பூவில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கல்யாணம் ஆகாதவா, குழந்தை பாக்கியம், வீடு மனை, கடன் பிரச்சனை, வேலை வாய்ப்பு, படிப்பு, கிரகதோஷங்கள், இந்த மாதிரி என்ன பிரார்த்தனை பெருமாள் நிவர்த்தி பண்ணால் கூட பெருமாள். அது இப்போ வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டால் எனக்கு பௌர்ணமி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நிலா வலிச்சதில் பௌர்ணமி எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைஞ்ச மனசாக இருக்கும். அதனால் அந்த நிறைஞ்ச மனசுக்கு பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் விசேஷமாக பண்ணிங்கன்னா ரொம்ப எனக்கு பிரார்த்தனை நல்லா இருக்கும். இனி மற்ற நாளில் பண்ணுறது பௌர்ணமி ரொம்ப பண்ண விசேஷம் சொல்லிட்டு பிரார்த்திச்சுருக்கார். அதாவது 3 பௌர்ணமிக்கு என்னென்னா ஜாதகத்தை வச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு சங்குப்பு அர்ச்சனை பண்ணி நீல கலர் வஸ்திரம் சாத்திட்டு போகும்போது அந்த 3 பௌர்ணமிக்கு 2 பௌர்ணமிக்குள்ளே அவங்களுக்கு எந்த நல்ல நியூஸு கிடச்சிருது. அதாவது பெருமாளை சேவிச்சுட்டு போகிறது நல்ல. சில பேருக்கு வந்து படியேறி சில கேள்விப்பட்டிருக்காங்க, படியேறி இறங்கி போனவர் நல்ல நியூஸ் வந்துடுது. ஒரு பௌர்ணமியில் வந்து 2 பௌர்ணமிலேயே பெருமாளுக்கு அவங்க அனுகிரகம் கொடுத்துட்றாங்க. உடனே வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு ஜாதகத்தை வச்சுட்டு போனால் ஜாதகத்துக்கு என்ன கேட்குறாங்களோ பையன் வர பொண்ணு வரணும் கேட்கு அமைஞ்சிருது. ஸோ 3 பௌர்ணமிக்கு 2 பௌர்ணமிக்குள்ளே சக்ஸஸ் ஆகி வந்து 3ஆவது பௌர்ணமி வரும்போது சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி ஆயிரத்து விஷயம் நடந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான பெருமாள். இங்கே இன்னொரு விசேஷம் வந்து திருவள்ளூர் வீரராகவர் வந்து இங்கே மண்டபடி ஆகியிருக்கார். அதாவது மண்டபடினா இங்கே வந்து உற்சவம் பண்ணி இங்கே அபிஷேகம் ஆகி சாமி புறப்பாடாகிருக்கு. இங்கே இது கொடிமரம்லாம் உண்டு, உற்சவம் உண்டு. 10 நாள் பிரம்மோற்சவம் நடந்திருக்கு. அதாவது நான் சொல்கிறது 1448 எனக்கு இருக்குது, எங்களை சொல்லியிருப்பேன். 10 நாள் பிரம்மோற்சவம் உண்டு. இங்கே வந்து கீழே வந்து பெருமாள் இவர் லக்ஷ்மி நாராயணன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் இருப்பாங்க, ஆழ்வார்கள் இருப்பாங்க. இதில் ஆழ்வார்கள் வந்து பார்த்திங்கன்னா திருக்கச்சி நம்பிகள், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், உடையவர், அதுக்கப்புறம் திருக்கச்சி நம்பிகள், இவர் விஸ்வக்ஷேன ஆழ்வார்கள் இருக்காங்க. அதாவது பக்கத்தில் வந்து இப்போ சொன்னது குசஸ்தலையார். இன்னொன்று விசேஷம் வந்து பெருமாள் வந்து இந்த மாதிரி திருமேனி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மோஸ்ட்லி ராமர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நின்ற குழந்தை இருப்பார். ராமர், சீத்தை, லக்ஷ்மண் எல்லாமே ஆஞ்சநேயர் பாடு கையை குப்பின்னு இருப்பார். ராமர், லக்ஷ்மண், சீத்தை எல்லாம் நின்ற குழந்தை இருப்பார். இங்கே விசேஷம் உட்கார்ந்த குழந்தை இருப்பார். இந்த மாதிரி திருக்கோலம் வந்து நம்ம பத்ராச்சலத்தில் சேவிக்கலாம். அதாவது பத்ராச்சலத்தில் வந்து வைசாக்குன்றதில் பத்ராச்சலம் சேவிக்கலாம். அங்கே கோதாவரி ஆறு, அந்த கோதாவரி ஆறில் ஆற்றங்கரையில் மலை மேலே இருப்பார். அங்கே கோதாவரி இருக்கும், பக்கத்தில் அங்கே வந்து மலை மேலே இருக்குது, மடியில் சீதை உட்கார வச்சுருப்பார். இன்னொன்று அங்கே ஒரு விசேஷம் லட்சுமணர் தான் இருப்பார், அங்கே ஆஞ்சநேயர் இருக்க மாட்டார். இங்கே லட்சுமணர், ஆஞ்சநேயர் 3 பேர் இங்கே ரொம்ப விசேஷம். இந்த 6 பேர் குசஸ்தலையும் பேர். இங்கே ராமர் குசஸ்தான் தர்பை. இந்த குசஸ் தர்பை 6 உருவாக்கின ராமர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ராமர் தான் உருவாக்கின குசஸ்னா தர்பை. சொல்கிறேன்ல, இந்த தர்பையை தூக்கி போட்டு அந்த தேவதை உற்பத்தி பண்ண சொன்னால, இந்த குசஸ்தில் தர்பை உருவாக்கி இந்த 6 உருவாக்கிட்டு அந்த 4 தேவதை உற்பத்தி பண்ணி அரக்கணம் பண்ண இருக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்னும் சீதை குளிர்ச்சி இடம் இருக்குன்னா இப்போ இல்லை. அது அந்த சீதை குளிர்ச்சி இடம் அந்த காலத்தில் இருந்துருக்கு, அதெல்லாம் கொண்டு வரணும். இப்போ விசேஷமாக பௌர்ணமிக்கு கிரிவலம், ஒரு காலத்து கிரிவலம் உண்டு. கிரிவலம் வந்து நம்ம 7 மதிச்சூர் இருந்துருக்கீங்க. இப்போதைக்கு 2 3 7 மதிர்ச்சோரில் வந்து 7 மதிர்ச்சோருக்கும் கிரிவலம் பண்ணி பெருமாள் புறப்பாடாகி கிரிவலம் பண்ணுற வழக்கம் உண்டு. அது நடைமுறைக்கு இனிமேல் கொண்டு வர போகிறோம். இனிமேல் தான் கொண்டு வரோம். தரிசன நேரத்தில் வார திங்கக்கிழமையிலேருந்து வந்து முன்ன ஒரு கால பூஜை இருந்தது, இப்போ 3 கால பூஜையாக கொண்டு வந்தாச்சு. ஒரு கால பூஜை காத்தால் 7:30 மணிக்கு நட திறப்பாங்க, 1 மணிக்கு மத்தியானம் மூடுறது, சாயங்காலம் 4:30 மணிக்கு 8 மணிக்கு மூடுறது டைம். இது டைமில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விசேஷனால கொஞ்சம் சாவார்த்தி பொறுத்து டைம் மாறும்.
உற்சவ காலத்தில் டைம் மாறும். இது வந்து அந்த கால வனவாச பகுதி. பெருமாள் வந்து மலை மேலே, அதாவது மலை ஒரு 65-70 படியில் வந்து மேலே ஏறி பெருமாள் வந்து ராமசீதி மடியில் உட்கார வச்சு அதாவது உட்கார்ந்த கோலத்தில் காட்சி தர்றார். ரொம்ப அருமையான கோலம் இது. பக்கத்து இயற்கையான வந்து குசஸ்தல யார் பிறகு பச்சை பசைகள் இருக்குது, எல்லாமே நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு.